மேஷம் ராசி நவம்பர் 23 முதல் நவம்பர் 30 வரை வாராந்திர ஜாதகம். உங்கள் சந்திர ராசியின் 12வது வீட்டில் சனி பகவான் அமர்வார். எனவே நீங்கள் தொடர்ந்து ஓடினால் கடினமான பரப்புகளில் ஓடுவதற்கு பதிலாக மணல் அல்லது சேற்றில் ஓடவும். ஓடும் காலணிகளை அணியவும் முயற்சிக்கவும். இது உங்கள் கால்களில் ஏற்படும் பாதகமான விளைவுகளை தடுக்கும். மேலும் உங்கள் செரிமானத்தை வலுப்படுத்தவும் உதவும். இது உங்களை ஆரோக்கியமாக வைத்திருப்பது மட்டுமல்லாமல். பழைய பிரச்சனைகளை சமாளிக்கவும் உதவும். இந்த வாரம் முழுவதும் உங்கள் பணச்செலவுகளில் நீங்கள் ஒரு கண் வைத்திருக்க வேண்டும். இல்லையெனில் இது வரும் வாரம் உங்களுக்கு குறிப்பிடத்தக்க பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும். எனவே இந்த நேரத்தில் உங்கள் கண்களையும் காதுகளையும் திறந்து வைத்திருங்கள். இந்த வாரத்தின் ஆரம்பம் முதல் இறுதி வரை நீங்கள் ஒரு அற்புதமான குடும்ப வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள். இது உங்களுக்கு மகிழ்ச்சியான மற்றும் அமைதியான வாழ்க்கையை வாழ உதவும். உங்கள் குடும்பத்தின் இளைய உறுப்பினர்கள் உங்களால் ஈர்க்கப்படுவார்கள். மேலும் பெரியவர்களிடையே ஒரு நேர்மறையான பிம்பத்தை ஏற்படுத்துவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். குரு மகாராஜா உங்கள் சந்திர ராசியின் 4வது வீட்டில் அமர்வதால். இது உங்களுக்கு கணிசமான அளவு மன அழுத்தத்தை குறைக்க உதவும். இந்த வாரம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நீங்கள் நம்பிக்கையை பேணுவதில் வெற்றி பெறுவீர்கள். இது தற்போதைய சூழ்நிலையை தைரியமாக எதிர்கொள்ள உதவும். இந்த காலகட்டத்தில் உங்கள் திறமைகள் மற்றும் அனுபவத்தில் பணியாற்றுவதிலும். அவற்றை முழுமையாக பயன்படுத்திக் கொள்வதிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் ராசியில் ஐடி, ஃபேஷன், மருத்துவம், சட்டம் மற்றும் உள்துறை வடிவமைப்பு ஆகியவற்றில் படிக்கும் மாணவர்களுக்கு இந்த வாரம் வழக்கத்தை விட மிகவும் வளமானதாக இருக்கும். அவர்களின் முந்தைய கடின உழைப்பின் காரணமாக அவர்களுக்கு பல வாய்ப்புகள் கிடைக்கும். மேலும் இந்த ராசியில் படிப்பதிலும் கற்றுக்கொள்வதிலும் ஆர்வம் காட்டும் மாணவர்கள் நிச்சயமாக இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள முடியும். எனவே உங்கள் இலக்குகளை புரிந்துகொண்டு அவற்றை அடைவதற்கு தொடர்ந்து பாடுபடுங்கள். இந்த வாரம் பரிகாரம் ஓம் ஹனுமதே நமஹ என்று தினமும் 27 முறை உச்சரிக்கவும்.